வந்து சித்திட்ட போட்டு வந்து நாங்கள் ஒரு அவசரமாக வந்து வந்திருக்கோம். அதை வந்து ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையில வந்துட்டு எங்களை வந்து நேசிக்கக்கூடிய உறவுகள் வந்துட்டு ஒரு தங்களுக்கு ஒரு அம்மம்மாதம் வந்து இதுக்கு ஒரு மெயினான ஆளுன்னு நான் சொல்லுவேன். நம்ம வந்துட்டு இன்றைய தினம் வந்து எங்களோட அம்மாவும் அம்மம்மாவும் தான் வந்து இந்த ஒரு வித்தியாசமான ஒரு நிறைய சாமான் வாங்கி வச்சுக்கோ. ஆனால் இது வரைக்கும் எனக்கு என்னென்னு சொல்லி தெரியாது. இருக்கிற பொருட்களை வச்சு நான் சுமார் மேக்கப் லைட்டா போட்டு பார்க்குறேன். அப்போ கொஞ்சம் பொருட்கிட்ட வரும் இல்லை ஆரோக்கியம் கடை தாங்குத்தியெல்லாம் எல்லாத்தையும் காரணம் என்ன குடியம்மா கொடுக்கட்டு. நாங்கள் வந்து கூட போட்டு கொடுப்போம். ஒரே அரைச்சவடிதான் ஒரே அரைச்சவடிதான். அம்மா வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. நான் உங்கள் அச்சினா மறக்காதீங்க மக்களே. சரி ஓகே. இப்போ இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து எங்களுடைய சாரச்சிட்டியினுடைய முன் காணிக்கில் வந்து நிற்கிறோம். என்ன ஏன் நிற்கிறோம் என்னவோ சித்தப்பாடு இந்த காணியில் எனக்கு இதெல்லாம் செஞ்சேன் இல்லை. அதனால நானும் அப்படி ஒரு பிளான்லாம் பண்ணிட்டு போப்பேன்னு சொல்லிட்டு சரி ஓகே. அப்போ இன்றைய தினம் வந்து நான் அப்போ என்னடாப்பா நானும் மஜ்ஜினும் வந்துட்டு வீடியோ துணை கொண்டு இப்போம்னு சொல்லிட்டு சில பேர் யோசிக்கக்கூடும். அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையை வந்து நேற்று தினம் பார்த்துட்டீங்க எங்களுடைய பொழுதுபோக்குன்னு சொல்லிட்டு சும்மா எங்களோட பின்னணி பொழுது வந்து போட்டிருப்போம். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து சித்திட்ட போட்டு வந்து நாங்கள் ஒரு அவசரமாக வந்து வந்திருக்கோம். அதை வந்து ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையில வந்துட்டு எங்களை வந்து நேசிக்கக்கூடிய உறவுகள் வந்துட்டு ஒரு தங்களுக்கு ஒரு ஹெல்ப் கொண்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்போ அது என்ன ஹெல்ப்னு சொல்லி பார்த்தா வந்துட்டு உண்மையில வந்துட்டு அது எல்லாருக்குமே வந்துட்டு செய்ய தெரியுமோன்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஆனால் வந்து அது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பொருள்னு சொல்லலாமே. நான் வந்து இன்றைய தினம் வந்து நாங்கள் செய்ய போகிறோம். அதான் வந்து அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் வந்து எங்களுடைய அம்மா வந்து செஞ்சு கொண்டிருக்கா. அப்போ இன்றைய தினம் இந்த வீடியோவில் வந்துட்டு கலந்து உரையாட போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இதுக்கு மெயினான ஆள் இந்த வீடியோவுக்கு ஆள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அர்ஜுன் நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்கிறேன் அர்ஜுன் நான் சொல்லுது. ஆனால் அர்ஜுன் நான் சொல்ல மாட்டேன். அர்ஜுன் இல்லை. அதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில வந்து இன்றைய தினம் இந்த சாப்பாடு சாமான் வந்து செய்ய போகிற வந்து பார்த்தீங்க சொன்னால் எங்களுடைய அம்மம்மாதம் வந்து இதுக்கு ஒரு மெயினான ஆளுன்னு நான் சொல்லுவேன். நம்ம வந்துட்டு இன்றைய தினம் வந்து எங்களோட அம்மாவும் அம்மம்மாவும் தான் வந்து இந்த ஒரு வித்தியாசமான ஒரு நிறைய சாமான் வாங்கி வச்சுக்க. ஆனால் இது வரைக்கும் எனக்கு என்னென்னு சொல்லி தெரியாது. ஆனால் நார்மலாக வந்து அந்த வீட்டு கதைக்கும் போது அம்மா சொல்லியிருந்தேன் ஏதோ ஒரு சத்துமா போய் தோன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தா. சரி ஓகே. அப்போ அது வந்துட்டு அம்மம்மாண்ட முறையில் செய்யும்போது வந்து ஓரளவு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். சொன்னால் இது வரைக்குமே வந்து இந்த சேனலில் வந்துட்டு இப்படி வீடியோ வந்து நாங்கள் போட்டதில்லை. அப்போ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு புதுவிதமான வீடியோ தான் வந்து இருக்கும். அதை வந்து ரெண்டு பொருள் வந்துட்டு செய்ய போகிறாங்க வந்து எங்களோட அம்மா வந்துட்டு. அதே போல் வந்துட்டு இந்த ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய வந்து அக்கா கூட வந்து கேட்டிருந்தா வந்து இப்படி தங்களுக்கும் தூள் திரிக்கணும் திரிக்கித்தாங்க அப்படின்னு சொல்லிவிட அந்த அக்கா கூட நாங்கள் திரிச்சு கொடுத்துருக்கோம். அதே போல் வந்து உங்களுக்கும் இப்படியான தூள் திரிக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்துட்டு இந்த இன்றைய தினம் நாங்கள் செய்ய போகிற பொருட்கள் அது சொல்ல அப்படி ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னால் உண்மையில வந்து எங்களை நேசிக்கக்கூடிய உறவுகளுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து செய்து கொடுப்போம் என்ற காண்டி வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்றேன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு எங்களுடைய வீடியோ பார்க்குறவங்க வந்து எங்களுடைய சகோதரன் போல தான் வந்து நாங்கள் பார்க்குறாங்க. அப்போ அதுக்காண்டி வந்து இதே போல் வந்து இன்றைய தினம் வந்து எங்களை நேசிக்கக்கூடிய ஒரு உறவுக்கு தான் வந்து இந்த ஒரு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்குது. அப்போ நான் வந்து இப்போ தண்ணியை துணை கொடுக்கேன். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்துட்டு நிறைய வேலை திட்டமாக வந்து இந்த சாமானை கொஞ்சம் ஒதுக்கி நீட் பண்ணி செஞ்சோன்னு இருக்காங்க. அப்போ இப்போ நாங்கள் அம்மாட்ட போயிட்டு வந்து என்ன மாதிரி இந்த நாள் பொழுது போக போகுது எப்படி அமைய போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு அது. அப்போ அதுக்கு முன்னாடி உங்களோட சேனல் ஆளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுங்க லைட்டு போடுறதோ இது வேற ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட சேனல் பார்க்குன்னு சொன்னால்
தெரியும்னா சொல்ல தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்ல ஜின். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம் அப்போ போவோம் வாங்க வாங்க ஒன்று அந்த பனையை வந்து வாங்க. 4 பேரும் மாட்டார். ஓகே அப்போ வெயில் வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு வெயிலான்னு சொன்னால் அபூர்வமான வெயில் அடிக்குது. ஆனால் கொஞ்சம் பின்னர் டைமில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த இடத்துல வந்து நாங்கள் இருக்கலாம் சொன்னோம் அந்த பனங்க ஜங்கல பக்கம் பரவிருக்கு அப்படியே வந்து கொஞ்சம் காற்று கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். இங்கே வாங்க மட்டையெல்லாம் வந்து வட்டி போட்டு கிடக்கு. இது ஓலை, இது ஓலை. நான் மட்டையை தான் வட்டி போட்டு சொன்னேன், ஓலையை சொல்லிடுறேன். அது ஓலையும் தான் இருக்கு. நான் மட்டை தான் சொன்னேன், ரெண்டு தான் இருக்கு. நீ மட்டையண்டா ஒரு சொல்லியில தானே, இது ஓலையண்டா. இப்போ இப்போ நான் முன்னுக்கு இண்டோ எடுத்து போட்டு சின்ன போட்டு போவோமே பாருங்க மறக்காமல் இது ஒரு நல்ல ஒரு விதமான விளையாட்டாக இருக்கு. 2 வகையான மாத்திரைக்காய் போடுறோம் மெனஸ்டின். அதான் வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு ஆக்கள் வந்து கேட்டு இருந்தவங்க அதை சத்துமா உண்டு. அடுத்தது சீராத்தூள் நினைம்மா காலைய பாய்ஸை கூட நினைம்மா அம்மா வெயிலுக்குனோட சைலண்ட் ஆகிட்டா. அப்போ சத்துமா வந்து திரிக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன எல்லாமே நாங்கள் கழுவி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிண்ணியில் போட்டு வச்சுக்கிறோம். என்னென்ன அளவு சொல்லத்தானே வேணும். சரியா? ஓகே. இது வந்து நல்ல குத்தரிசி, பிஜிதா குத்தரிசி. ஏன்னா அதுல வந்து 1/2 கிலோ எடுத்து வச்சுக்கிறேன். 1/2 கிலோ குத்தரிசி, மற்ற 1/2 கிலோ கடலை, 1/4 கிலோ கச்சான், கடலை இது பயரும் உளுந்தும் 1/4 கிலோ எல்லாம் உண்டா கழுவி வச்சுக்கிறோம். மற்றது சாப்பாட்டுக்கு வந்து இந்த வெள்ளை எள்ளு அது வந்து 1/4 கிலோ. இந்த மாவு ஸ்பெஷலாக இந்த ஏலக்காய் தான் வாசமா இருக்கும். அதுக்கு இன்னொரு சாமான் மிஸ் ஆகிட்டு என்னன்னு சொன்னா சோளம், அதுவும் வந்து போட்டால் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் வந்து அவசரத்துக்கு திரிக்கிறோம். சோளம் வந்து 2 கடையில் கட்டம் இல்லை. அதனால் வந்து கடலை வந்து நல்ல ஒரு மஞ்சள் கலராகவும் டேஸ்டாகவும் இருக்குமென்று சொன்னாக்காண்டி 1/2 கிலோ கடலை போட்டாங்களே எதுவும் சரி. அப்போ இதுதான் வந்து நாங்கள் சத்து மாக்கூடிய சாமான். அடுத்தது வந்து சீரகத்தூள். ஏனது உரைப்பு சாப்பிடாத ஆக்களுக்கு கூடுதலாக எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும் மீன் கறி. அந்த அரைச்ச தூள் மாதிரி போன கிழமை வந்து நாங்கள் கூட இதை வந்து திரிச்சிருந்தேன் அம்மாண்ட அளவுக்கு வச்சு. அப்போ இதுக்குள்ள வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்க்கலாம். இதுக்கு அம்மா என்ன போட்டு வச்சுக்கலாம்டா 3/4 கிலோ மல்லியும் மிளகு எவ்வளோன 50 கிராம் மிளகு, 50 கிராம் மஞ்சள் கட்டி, வேர்க்கொம்பு 50 கிராம்ல அரைவாசி. ஏன்னா 25 கிராம்னு சொல்லலாம் வேர்க்கொம்பு. மற்றது 1/4 கிலோ சீரகம், சின்ன சீரகம். மற்றது செத்தல் வந்து 100 கிராம். 100 கிராம் செத்தல் அம்மா நுள்ளி வச்சுக்கலாம். செத்தல் நிறத்தை பாருங்க. அம்மா வந்து கொஞ்சம் செத்தல் கூட தான் போட்டு வச்சுருக்குறேன். நான் வந்து போன கிழமை திருச்சினால் 3/4 கிலோ மல்லிக்கு 1/2 கிலோ மல்லி, 1/4 கிலோ சீரகத்தூளுக்கு அம்மா 10 தண்டை மிளகாய் போட்டுனான். 10 மிளகாய் 100 கிராம் மிளகு போட்டுனான். ஆனால் கேரமெல்லாம் எங்களுக்கு ஓகேயா இருக்குது. ஆனால் அம்மா இது கொஞ்சம் செத்தல் கூட வச்சுருக்குறேன். ஏன்னா நல்லா இருக்குமா தூள் சேர்க்காதபடியால் இதை தனியாக காய்ச்ச கொஞ்சம் கேரசாரமாக இருக்குமென்னு சொல்லி அம்மா சொன்ன அளவின்படி எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். அப்போ இனிமேல் வந்து நாங்கள் எல்லாத்தையும் புறம்புறம்ப வறுத்து திரித்து மாவாக்கி தூளாக்கி கொடுக்கணும். அப்போ சாறு விட்டாண்டே நிற்கிறோம். அப்போ அவ இந்த கராச்சி கோட்டில் வந்து வெயில் இல்லை, நல்ல காற்றோட்டமாக இருக்குது. அப்போ அதனால் அந்த அப்படி சைட்டாக தான் அடுப்பு மூடி வறுக்க போகிறோம். வேணும் சரி ஓகே. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் வறுக்க பார்ப்போம். குளிக்கிறா சாராக்கா நைஸோட வறுக்கிறோம். அதுதான் நைஸ் பிஸ்கெட். ஆர்த்தி இந்த நைஸ் என்னன்னா ஐயோ இந்த மா வறுக்க வந்ததுங்காலும் அம்மா சும்மா கிடுக்கிட்டான்னு நினைக்கிறா. ஃபாஸ்டா வறுத்து ஃபாஸ்டா கொடுக்கும். அம்மா வாக்கு கொடுத்தா வாக்கு மாறாது. இந்த புல்லாக்கா தொட்டிக்க கடை பாப்போம். சரியா அப்ப என்ன வறுக்கிறதோ வறுத்து தான் தெரியாது. ஞாயிற்றுக்கிழமையில வந்து இந்த மில் வந்து திறப்பாங்க. ஆனால் இப்போ நாங்கள் உடனே வறுத்த மனுஷனா உடனே திரிக்கலாமே. அன்றைக்கு ஒரு அக்கா வந்து சொன்னேன் அவ வந்து அம்மா கேட்டவா தூள் திரிக்கிறதுக்கு. அம்மா அதை திரிச்சு கொடுத்தாங்க நாண்டியாக்கள் வந்து அதுவும் இந்த கூடத்துல ஒரு 25-30 நாளுக்கிட்ட சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் உண்மையாக எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது, கதைச்சதும் இல்லை. நம்பர் அனுப்பிடுவோம் அம்மாக்கா யாருன்னு தெரியாது, கதைச்சதும் இல்லை. ஆனால் அது வந்ததை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். சரி பாப்பா யாருந்தாலும் நேசிச்சு கேட்டால் செய்து கொடுக்குறான். என்ன எதுவும் கண்டிப்பா முதல்ல செஞ்சு கொடுத்த தூளாவே அந்த உரைப்பு தூள் உண்டு, உரைப்பில் அது உண்டு. ஞாபகம் துளி என்ன ஞாபகம் உப்பு கிட்டலாம் செஞ்சு கொடுத்தது வசந்தம் நான் கொண்டு தான் தரேன். ஆர்டர் எடுத்தாண்டு உரைப்பு தூள் உண்டு, உரைப்பில் அது உண்டு. நாண்டியா கண்ட ஆர்டர் காரம் கூட இருக்கிறான். நான்
எனக்கு யாரும் தெரியாது இல்ல. சரி இப்ப நான் காய்ச்சி கொண்டு கடையெல்லாம் போதேண்ணா சொட்டால சாரோக்காங்களுக்கு ஏலக்காய் பிளேண்ட் இருவான் நடுவில் மாக்க சரியில்லை தானே அப்படி பாத்தீங்க பாத்தீங்க தூள்வல் மாவல் வறுக்கிறதே எனக்கு பக்கத்துல எத்தனை பேர் இருந்துச்சு ஆனா சித்தின்ற கோழிக்கு முள்ளந்தண்டல் இல்லாம யாரோ சிராச்சிட்டாங்க கடலை பயிறு சாப்பிடாத பிள்ளைகளும் சரி பெரியாக்களும் சரி யாரா இருந்தாலும் எந்த மெத்தட்ல வந்து மாவை திரிச்சு காலை மேல நல்லா தேங்காய் சீனி சுடு தண்ணி விட்டு குழச்சு எள்ளப்பா மாதிரி உருட்டி ஒரு பிடி திண்டால் சட்டியான ஆரோக்கியம் அந்த அம்மா சொன்னதான் சட்டியான ஆரோக்கியம் புள்ள கழுத்தாங்குத்தி எல்லாம் பார்த்தோம் கழுத்தாங்குத்தி எல்லாம் பார்த்தோம்னாங்க வீங்குமா அதனால எனக்கு இந்த மா வேண்டாம் கழுத்தாங்குத்தி வீங்குறம்மா ஆட்டிக்குட்டி சின்னாக்கள் எல்லாருமே சாப்பிடலாம் காலை மேல வந்து மினக்கட்டு சாப்பிட்ற சாப்பாடு செய்து சாப்பிட்றதோட இதுல லைட்டா ஒரு உருண்டையும் டீயும் குடிச்சு அவ்வளோ சேஃப்டி சரி ஓகே அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நம்ம அரிசி அரிசி மேல பாப்பம் பொரியரிசி இப்படி தான் இருக்கும் அந்த சட்டி சூட்டில் வெடிச்சு வரும் புத்தரிசி தானே இல்லை சம்பா பாஸ்மதி பால் பொன்னி பாத்தீங்களா அரிசி வெடிக்க சத்தது அதான் பொரியரிசி வெடிச்சு வரும் முதல்ல வடிவ சமைச்சு மாவரத்து கொடுக்கணும் சாப்பிடுங்க எங்களை நினைக்கணும் என்ன சரி இல்லை அங்க சாப்பிட உங்களுக்கு இங்க பிராக் டேஸ்டா இருக்குன்னு சொல்லி நல்ல மூவமே அடுத்த பொடி அரிசியை போட்ட அப்புறம் மற்ற என்ன அரிசி பொடியாத அரிசி உளுந்தும் பயிரும் அது சாப்பிட்டீங்கன்னு சொன்னா கடும் ஆரோக்கியம் வேணாமா இதை வறுத்து விட்டா அம்மா வறுப்பா வரடி வரு வரு எல்லாம் பழகத்தானே போல வேணாமா பக்கியன் அம்மாடியோ அம்மா போட்டு வச்சு அம்மா மேற்கட்டு மூத்த கரெக்டாக வழியே கேஸில் சமைக்க இதில் சமைக்க வேணாமா அப்படி எல்லாம் இல்லை கடைசியில் கறி தானே அப்புறம் அல்லடி அல்ல இன்னும் கொஞ்சம் மறக்கணும் ஏலக்காய் வெடிக்கல திரிக்கையும் பாரதோ திரிக்கையும் பாரதோ ஒரு பாசமான உறவு நம்ம நாங்கள் அதில் கதைச்சினாங்க யாருன்ட்டு ஒரு பாசமான உறவுகளுக்கு கொடுக்க போகிறோம்ட்டு சொன்னால் கேளுங்கம்மா கணக்காக வரும் நீ போடும் அம்மா அந்த வாய் அதான் சரி சரிச்சு கொட்டுடா ஜீவா சட்டையை எப்படி சரிச்சு கொடிச்சது நான் குளிச்சரிங்க இப்போதான் பொரியரிசி நல்லா வெடிக்கணும் பார்த்தீங்க இதான் சொல்ல சமையல் இதான் சொல்ல சமையல் பக்குவம் இல்லை அப்போ ரெண்டாவது நான் விட்டு அப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கழுவி எடுத்த உளுந்து அண்ட் பயறு அதை நான் கொட்டுறாங்க ஐயோ எல்லாம் நார்மல் வருவாங்க ஆமாம் நோமல் வருதுண்டா இல்லைங்க நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு கேட்குறாங்க தூண்டா செய்யணும் அதுவும் அப்படிதாங்க இருக்கும் ஒருக்கா வரத்து பழக வச்சது பச்சை மனம் அடிக்கும் சென்ட் அடிச்சுக்கோ இதான் முக்கியம் கொஞ்சம் பழகுனா மாட்டுவோம் அப்புறம் சாப்பிட மாட்டேங்குது மானியாக போடும் நல்லா வறுத்தா தான் இந்த நெல்லில் உழுதே மாட்டியா நல்ல மாவா செஞ்சு தான் வேணாமா மனுஷத்தோட புரிஞ்சு எல்லாத்துக்கும் காரணம் என்ன இடியம்மா கொழுக்கட்டை அசின் சிரிச்சுடுவாங்க ஆமா என்ன நாங்கெல்லாம் 80 வயசு சரி 80 வேண்டாங்க 60 காணும் 50 கஷ்டம் அதுக்கு டிஸ்கி போடாங்க வட்டி போட போடுறது இல்லை அப்படியே வெட்டி போட்டு போட்டால் உனக்கு நிறைய கண்ணூரெல்லாம் பறந்து போகும் நானே நரிசிக்கு தம்பினா கட்டு நின்றாங்க இப்படி நல்லா வெடிச்சு வரும்
பாப்பா வேணுமா அட டிக்கெட்டமா அல்ல என்ன வேணும் டிக்கெட் சொல்ல முடியும் இந்தா ஏலங்க இந்த வாசத்தை பத்தி தெரிக்கணுமா நல்ல வாசமா தான் இருக்கும் இது வந்து என்னது அரைச்சது என்ன வேறு சரக்கு தூள் வந்துட்டு இந்த இது வந்துட்டு சரக்கு தூள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்படி பிரிச்சோம்னு சொன்னாங்க லாபம் வேணுமா கடையில் வந்து நச்ச பேக்கெட் எவ்வளோ வாங்கினது அதில் 150 போது ஒரு 50 ஒரு கடைக்கு தான் போடலாம் ஆனால் அதை பார்க்க இப்படி பிரிச்சு எடுத்தோம்னு சொன்னால் லாபம் அதை எப்படி பிரிச்சு எடுக்கிறோம் அதில் எங்களோட வாய்க்கு பிரிச்சுட்டு வந்து அந்த அளவாக பிரிக்கலாம் மற்ற மீன் கடைக்கு சூப்பராக இருக்கும் இதை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல மீன் போட்டு தனியாக சமைச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மீன் குழம்பு வைக்கணும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும் இதில் குண்டு குத்த சிக்கன் அடுத்தது வந்து என்ன வரக்கூடும் கடலையோ நிறைய ஜாமான் வரக்கூடாது இந்த கடலை வந்து அஜானுக்கு எள்ளு கிடக்கு இங்கே பிஸ்கெட்டும் வரக்கணும் போலக்கா அது இல்லை ஃபேவரட் அது என்ன இது கிடக்கு இது என்ன அது வந்து எள்ளு இது எள்ளோ எள்ளை வந்து கழுவி போடக்கூடாது எள்ளும் கொள்ளும் அள்ளு சில நேரத்தில் கொள்ளும் பயத்துக்குள்ளே போனால் ஏன்னா அது அச்சா வந்து பூ அடிக்க என்ன இது என்ன வந்து செய்யலாம் எப்போ வீடியோ எடுத்தாலும் நீங்கள் வந்து வீடியோ போய் பாருங்க நாங்கள் யூடியூப்பில் போட்டபடி 600 வீடியோ இருக்கும் அந்த 600 வீடியோலையும் அம்மாண்ட வாய் இதை தான் சொல்ல வந்தேன் சத்தியத்தை சொல்ல வந்தேன் அம்மம்மா 3000 பேர் பார்த்திக்கிறோம் அது வந்து சும்மா பெம்பல் அடுத்தது தேவையில்ல சனி எல்லாம் தேவையில்ல கொமெண்ட்ஸ் எல்லாம் வருது நான் ஒன்றுமே வலிக்காம விட்டேன் உண்மையில அந்த ஒரு கொமெண்ட்ஸ் ஒன்று வந்தது அதுக்கு வந்து யாரோ அக்காவோ அண்ணாவோ தெரியல சரியான முறைக்கு நல்ல ஒரு ரிப்ளை பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப நன்றி அண்ணா ரொம்ப நன்றி நித்யாகம் நல்லா போடும் பண்ணியே மாட்டேன் அகப்பையால் அடிங்க அகப்பையால் நீங்கள் பண்ணடுவேன் எங்கே நேசிக்கிறவங்க ஒரு 5 பேரோ 10 பேர் இருக்காங்க நல்லா போடும் நல்லா சேர்த்து போடுறாங்க சில பேர் இந்த வீடியோ பார்த்து போட்டு கேட்கலாம் மங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லிடுறேன் ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறாங்களுக்கு ஏழுமான எள்ளும் கூட போட்டு திருச்சி கொடுப்போம் கேம்பியா எனக்கு 1/4 கிலோ காய்ச்சாங்கன்னா உங்களுக்கு 3/4 கிலோ காய்ச்சான் கொமெண்ட் பேக்களுக்கு நாங்கள் வந்து எள்ளு கூட போட்டு கொடுப்போம் அது தான் குத்தி வைக்க ஒரே அரைச்சாவடி தான் ஒரே அரைச்சாவடி தான் பொட்பாய் பாசனை நாம இருக்கும் பரவஞ்சலி நாம எப்படி பார்க்கணும் சாப்பிடா நான் பிஸ்கெட் போட்டுருக்கேன் வாங்க போ பிஸ்கெட்டோட போட்டு சாப்பிடுவேன் வடிவேல் அரிசி எவ்வளோ போட்டு எங்களுக்கு என்ன சுட்டுட்டு சொண்டில்ல கொஞ்சம் வரதா சரி கை கடை சரியா அப்ப இங்கடா கொண்டா கையில் பிடி சுடும் அம்மா வந்து நாளை பனங்காய் பணியாரம் சொல்ல போகிறேன் அதாவது வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் கேட்டாகணும் அவிச்ச மாவில் சுடுற பனங்காய் பணியாரம் வந்து ஏடியா பழுதாவது நம்ம சொல்லு பச்சை மாவில் சுடுற பனங்காய் வச்செடுக்கலாம் அவிச்ச மாவில் சுடுற பனங்காய் பணியாரம் வச்செடுக்கலாம் ஒன்று மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நாங்கள் செய்து பார்க்க போகிறோம் ஆமாம் கொண்டா கடலை போடும் அடுத்த கடலை கொண்டேன் நல்லா வரப்பட்டு சூப்பர் கடையில் ஓட்டியா அது வரடா கடிக்காத அளவாக இருக்கணும் அப்படிதான் எரிய விடும் அப்படிதான்டா
இது வந்து பெரிய கடலை 1/2 கிலோ 340. சரிப்பா நோ தண்ணியை போட்டு வளர்க்குறாங்க அடுப்பு எரிக்க வேணாம் கையை வச்சு பாரு கையை வச்சு பாக்குது சூடு பிடிச்சதான் கட்டிக்கு மஞ்சள் அலும்படா என்ன ஆகிற நீ உங்க வெளுத்துற வழியில சாரக்காய் விட்ட பிறகு பஞ்சம் இல்லை சாரக்காய் விட்டு பனைமரத்து பக்கத்தானே இருக்கு வேணாம் இந்த அடுத்த வேற சைக்கிளை வேறுங்க ஆண்புறம் சரி அப்போ நாங்கள் எல்லாம் மருத்துவரை பார்ப்போமா எனக்கு கச்சாங்கிடாக்கு வெள்ளு கிடாக்கு அப்புறம் நாங்கள் சீராத்தூள் வரைக்கும் போனோம் அதோட நீ இருந்தோம் மடிவான ஒப்பியோட விடவலை ஒன்று அது அதான் சின்ன பிரேக் ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்போ அதனால இருக்கிற பொருட்களை வச்சு நான் சுமார் மேக்கப் லைட்டாக போட்டு பார்க்குறேன் அப்போ கொஞ்சம் பொருட்கிட்ட வரும் இல்லை மேக்கப் தெரியல தூரத்துலேருந்து பார்க்க தூரத்துல தெரியல லைட்டாக இப்போ தான் போட்டு கொண்டிருக்கேன் பாப்பா முகத்தை கொஞ்சம் கேஜல் பூசி இருக்கிறேன் ஆ அப்படியே கொஞ்சம் போட்டு இனிதான் மேக்கப் போட இருக்கு அப்படியே ஃபுல்லாக வறுத்தாச்சு அது கச்சா நெல் ஏலக்காய் கடலை பயிறு எல்லாம் வறுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு இனி வந்து இதை நாங்கள் மில்லில் கொடுத்து நல்லா படையா என்னம்மா பவுடர் ஆக்கி திரிச்சு விட தெரியும் அங்கே அம்மா வந்து சீராத்தூள் வறுக்குறாங்க இது வந்து சில பேர் வெயிலில் காய வச்சுட்டு வறுக்கு நாங்கள் வந்து இதை லைட்டாக சூடு காட்டினா சரியா இதே மாதிரி சீரகத்தையும் பார்த்தா அது ஒரு முடியுதாண்ணா வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோமா மேம் ஓகே சந்தோஷம் ஓகே அப்போ நாளை தினம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்